எஸ்என்ஸ் அஸ்டோ 2K நேயர்கள் அனைவருக்கும் சுதா மோகனின் இனிய வணக்கம். நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா மார்கழி மாதம். மார்கழி மாதம் என்றாலே பெண்களுக்கு மிக சிறப்பான மாதம். என்ன சிறப்புனா, பெண்கள் எல்லாம் காலையில எழுந்து அந்த பச்சரிசி மாவுல கோலம் போடும்போ அவங்க வாழ்க்கையும் அந்த கோலம் போல மிக அழகாக இருக்கும். இந்த மார்கழி மாதம் நீங்க எவ்வளவு அழகா கோலம் போடுறீங்களோ உங்க வாழ்க்கையும் அழகாக மாறும். அறிவியல் பூர்வமா இந்த மார்கழி மாதத்துல நம்ம ஓசோன் மண்டலம் நம்ம பூமிக்கு பக்கத்துல வர்றதுனால பெண்களுக்கு காலையில ஏஞ்சி கோலம் போடும்போ அவங்க பிராண சக்தி கூடும். அதனால அவங்க கர்ப்பப்பை வளமாவும் குழந்தை பேரு மிக எளிமையாக கிடைக்கும். இந்த மார்கழி மாதம் கிரக நகர்வுக்கு ஏற்ற மாதிரி இந்த 27 நட்சத்திரக்காரங்களுக்கு என்னென்ன அவங்க வாழ்க்கையில நடக்க போகுது, என்னென்ன நல்ல விஷயங்கள் கிடைக்க போகுதுன்றத பத்தி நம்ம மோசஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எங்க சேனலை ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீடியா துறையில் மிக ஆர்வமுடைய திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மார்கழி மாதம் என்ன மாதிரி நற்பலன் இருக்கு, எந்தெந்த விஷயத்துல கவனமா இருக்கணும்ன்ற கேட்டு தெரிஞ்சுக்கலாம். திருவோண நட்சத்திரக்காரங்க, ஏன்னா திருவோண நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் இந்த கலைத்துறையில வந்து மிகுந்த ஒரு ஆர்வம் இருக்கு. ஏன்னா நிறைய விஷயத்த கத்துக்கிறது, கலைத்துறையில பத்தி இந்த பெயிண்டிங் வரைகிறது, இந்த ஆர்ட் டைரக்டர், இந்த மாதிரியான விஷயங்களை பத்தி நிறைய திருவோண நட்சத்திரக்காரங்க. ஏன்னா இவங்களோட கிரியேட்டிவிட்டி வந்து அவ்வளோ ஒரு விஷயம் இருக்கு. ஆனா என்னன்னா அதை வந்து வெளியில் படுத்தக்கூடிய அந்த ஒரு தன்மை வந்து இவங்களுக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கு. தன்னம்பிக்கை வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அந்த தன்னம்பிக்கை மட்டும் வளர்ந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களை வந்து பிடிச்சிக்கவே முடியாதுங்க. சினிமா துறையில மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அடையும். ஏன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்லாம் பார்த்தீங்கன்னா திருவோண நட்சத்திரம், அவர் அந்த தன்னம்பிக்கையை கொஞ்சம் வளர்த்துக்கும் போது அவர் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அடைந்தார். ஸோ அதனால திருவோண நட்சத்திரக்காரங்க நம்ம எப்போதும் சொல்லணும், உங்களை தன்னம்பிக்கையை மட்டும் வளர்த்துக்குங்க. உங்க வாழ்க்கையில நீங்க எப்போதும் அடுத்தவர்களை பத்தி ஒரு கவலையும் படாதீங்க. எவனும் ஒரு 10 பைசா பிரயோஜனம் இல்லாதவன்னு நினைச்சுக்கோங்க. உங்க மேல நம்பிக்கை வச்சுட்டு உங்க பயணத்தை செய்ய. ஏன்னா இந்த காலகட்டம் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப நிறைய அபரிவிதமான வாய்ப்புகள் ஏற்படுத்திக்கும். நிறைய பேர் இப்ப வெளிநாட்டுக்கு போறதுக்காக காத்திருந்த திருவோண நட்சத்திரக்காரங்களும் வச்சுங்களேன், நீங்க போகக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாமே நடந்துடும். விசா வந்துடும், நிறைய பயணங்கள் செய்வீங்க, வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் இருக்கும், நிறைய விஷயத்துல நல்லது நடக்கும். நீங்க அதாவது சொல்லணும், நீங்க எதிர்பார்க்காத நன்மைகள் எல்லாமே திடீர் அதிர்ஷ்டம் ஜாக்பாட் மாதிரி கிடைக்கும். சும்மா இருந்தீங்கன்னா ஒரு லாட்டரி டிக்கெட் கூட ஒன்று வாங்கி பாருங்க. நீங்க ஜாக்பாட்டு கூட ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கூட உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு. அதுக்காக எல்லா திருவோண நட்சத்திரம் லாட்டரி டிக்கெட் எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக ஏதாவது ஒரு ப்ரைஸ் கிடைக்கும். ஸோ இந்த காலகட்டங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் நிறைந்த காலகட்டமா இருக்கு. ஆனா என்னன்னா சில விஷயங்களில் எப்பொழுதும் கவனம், அரசு சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். எலும்பை நீங்க நல்லா வளர்க்கணும், தன்னம்பிக்கையை கொஞ்சம் வளர்த்துக்கணும். இது இருந்தா போதும், உங்க வாழ்க்கை எப்பொழுதும் வெற்றிதான். தொழிலில் மிக போராடி வெற்றி பெறக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மார்கழி மாதம் என்ன மாதிரி நற்பலன் இருக்கு, எந்தெந்த விஷயத்துல கவனமா இருக்கணும்ன்றதை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் என்ன மாதிரியான நற்பலன் கொடுக்க போகுதுன்னா, நிறைய பேர் இந்த வாகனம் வாங்கக்கூடிய ஒரு யோகத்தை தரப்போகுது. இல்லைன்னா வாகனத்தை அட்லீஸ்ட் சர்வீஸ் ஆவது பண்ணுவாங்க. புதிய ஏதாவது ஒரு விஷயங்கள், புதிய வாகனம் வாங்குவாங்க, இல்லைன்னா வாகனத்தை சர்வீஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்களுக்கும் சில பேர் புதிய வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்கு. இந்த காலத்துல வீடு வாங்கும் போது பாத்தீங்கன்னா இங்க தூரமா வீடு வாங்குவாங்க. குறிப்பா அந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு விவசாய இடம் இருக்கும், இல்ல ஒரு கிணறு ஒண்ணு இருக்கும். ஸோ இந்த மாதிரியான இடத்துலதான் இந்த காலகட்டத்தில் வீடு என்பது அமையும். ஸோ அப்ப வீடு பார்க்கக்கூடியவங்க, இடம் பார்க்கக்கூடியவங்க எல்லாமே இந்த காலகட்டத்துல சில பேர் என்னக்கா இடத்த வாங்கி போட்டுட்டு வீடு அப்புறமா கட்டலான்னு பக்கத்துல கண்டிப்பா ஒரு கோயில் அருகில் தான் வீடு என்பது இந்த காலகட்டத்தில் அமையும். நீங்க வேணா போய் பாருங்க, கும்பம் வச்ச ஒரு அம்மன் கோயில் இருக்கும், இல்ல கும்பம் வச்ச கோயில் ஏதோ ஒரு கோயில் பக்கத்துலதான் வீடு இருக்கும். ஸோ கண்டிப்பா வீடுக்கு கோயில் பக்கத்துலதான் வீடு என்பது அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு குறிப்பா 1-2 பாதத்துல இருக்கவங்களுக்கு அமையும். அதே பார்த்தீங்கன்னா 3-4 பாதத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷனை கொடுத்துரும். ஏதோ ஒரு விதத்துல ப்ரொமோஷனை கொடுக்கும். அரசியல்ல பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு ஜாக்பாட்டை கொடுக்கும். அரசியல்ல பாத்தீங்கன்னு வச்சு உங்களை வந்து திடீர் ஃபெமிலியாரிட்டி ஆயிப்போம். ஒண்ணுமே செஞ்சிருக்க மாட்டாங்க, ஆனா ஃபெமிலியாரிட்டிக்கு ஏன்னா எதை செய்யணுமோ அதை மட்டும் செஞ்சிருப்பாங்க. உடனடியாக அந்த பப்ளிசிட்டிக்கு நிறைய பப்ளிசிட்டிக்குள்ள போயிடுவாங்க. அதே போல அரசியல், புதிய அரசியல் பாதிகளும் தொடர்பு இருக்கும். இல்ல உயர் அதிகாரி வேலை செய்யறாங்கன்னா உயர் அதிகாரியோட அங்கீகாரம், ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்கும். ஸோ அதன் மூலயமா உங்களுக்கு ப்ரொமோஷன், ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சில பேருக்கு திடீர் ப்ரொமோஷன் ஏற்படும் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான வாய்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தை அவிட்டம் 3-4 பாதத்தில் இருக்கவங்களுக்கு இருக்கு. ஸோ மேலும் இந்த காலத்தில் மனம் மதின ஹாப்பியா இருக்கும். மனசுல நிறைய ரகசிய
விஷயங்கள் போது இருக்கும். மனசுல எதிர்பார்த்த அந்த விஷயங்கள் எல்லாமே இந்த காலத்துல நடக்கும்போது மிகுந்த ஒரு சிறப்பான ஒரு மாதமாக இந்த மாதம் அமைய போகுது. அவிட்டம் 1, 2, 3, 4 பாதத்துக்கும் சிறப்பான இருக்கும். ஆனா என்னன்னா அவிட்டம் 1, 2 பாதங்களுக்கு சிறிய விரயங்கள் என்பது இருக்கு. எப்பொழுதும் தன்னை ரிலாக்ஸாக வைத்துக் கொள்ளும் சதய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மார்கழி மாதம் என்ன மாதிரி நட்பலன் இருக்கு, எந்தெந்த விஷயத்துல கவனமா இருக்கணும்ன்றதை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நட்சத்திரக்காரங்களுக்கு ஏன்னா சதய நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கீங்களேன், நட்சத்திர அதிபதியான ராகு பகவான் சதயத்திலே இருக்காரு. ஸோ அப்ப என்னன்னாக்கா மனசுல வந்து எந்த ஒரு முடிவுகளும் எடுக்க முடியாம இருக்கும். ஏன்னா திடீர் நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்கு லைஃப்ல. தன்னை சுத்தி எதுவுமே ஒரு பிளான் பண்ணவே முடியாது. ஒன்னு பிளான் பண்ணா இன்னொன்னு மாறும், இன்னொன்னு பிளான் பண்ணா இன்னொன்னு மாறும். இப்படி ஏதாவது ஒரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல திடீர் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். இல்ல குடும்பம் சார்ந்த விஷயத்துல பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு திடீர் நிகழ்வுகள் வந்து ஏற்பட்டு மனசுல கொஞ்சம் அமைதி வந்து டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்ப என்னன்னாக்கா இந்த காலகட்டத்தில் அப்ப சதய நட்சத்திரங்கள் நடப்பதை அப்படியே ஏத்துக்கணும். இதுதான் பரிகாரம். ஏன்னா நாம நினைப்பது ஏதோ ஒரு டிஸ்டர்ப் ஆகும்போது நடக்கிறத அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கீங்களேன், உங்க வாழ்க்கையில இலகுவா கடந்து போக முடியும். ஏன்னா எல்லா விஷயம் ஏன்னா இறைவன் ஒரு விஷயத்த நம்ம இயற்கை ஒரு விஷயத்தை கொடுக்குதுன்னா நம்மளுடைய பலம் பலகீனத்தை அறிந்துதான் கொடுக்கும். ஏன்னா நம்மளால எந்த விஷயத்தை சமாளிக்க முடியுமோ அதை மட்டும்தான் இயற்கை நமக்கு கொடுக்கும் என்றதை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா சதய நட்சத்திரங்கள் சின்ன விஷயத்துக்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப மூட் ஆஃப் ஆயிடுறது. நிறைய விஷயங்களை ஒன்று அப்படியே வாழ்க்கையில இவங்களுக்கு மட்டும்தான் ஏதோ நடந்த மாதிரில இருக்கு. ஏன்னா எல்லார் வாழ்க்கையிலும் நிறைய விஷயம் இருக்கு. ஆனா ஒரு விஷயத்த இந்த ஒரு விஷயத்த மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஏன்னா கடவுள் ஒரு விஷயத்த நமக்கு கொடுக்குறாங்கன்னா நம்மளுடைய அந்த விஷயத்தில நமக்கு ஏதோ ஒரு அனுபவத்தை ஒரு படிப்பினையே கொடுக்குறாங்க. கூட நமக்கு அதுக்கு எதிர்கொள்ளக்கூடிய சப்போர்ட்டும் கொடுத்துருவாங்க. நம்ம பொறுமையா இருந்தீங்கன்னு வச்சுங்க, யாரோ ஒரு 3வது நபரை இல்ல தெரிந்த நபரை ஏதோ ஒரு விஷயங்களை சொல்லி உங்களை வந்து பக்குவப்படுத்தி அடுத்த ஒரு நிலைக்கு கொண்டு போயிடும். ஏன்னா வாழ்க்கையில நாம ஒவ்வொரு விஷயத்தையும் கடந்து போகணும்னு வச்சுக்க, நமக்கு ஒரு பக்குவம் என்பது நமக்கு வேணும். அந்த பக்குவத்தை அடைவதற்காக தான் இயற்கையும் நம்மளை வந்து எக்யூப் பண்றாங்க, நம்மளை வந்து தயாரிப்பு பண்றாங்க என்ற புரிதலை மட்டும் நீங்க வச்சுக்க. இந்த காலகட்டம் இல்லை, எல்லா காலகட்டமும் சதயத்துக்கு வந்து அதிர்ஷ்டம் இருந்த காலகட்டம் என்பதை நீங்க புரிஞ்சுக்கீங்க.